வாரம் வந்தோம், வந்து விளக்கு போட்டோம் தாத்தாக்கு. ஆனால் 3 வருஷமாக வரோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 7 வாரமாக வந்து விளக்கு போட்டோம். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்தோம். ஆனால் 10 வருஷமாக பாப்பாவுக்கு 10 வயசு ஆக போகுது. ரொம்ப மாதமாக குழந்தை இல்லை, தங்கி தள்ளி வந்து சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து தாத்தா வேண்டி குழந்தை தங்கி இப்போது 10 வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு 7 மாதம் ஆகுது. இப்போ வந்து தாத்தா தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். தாத்தா வந்து 7 வாரம் நம்ம மனசில் நம்பிக்கை இருந்தால் போதும், தாத்தா மேலே முழு நம்பிக்கை இருந்தால் போதும். தாத்தா எல்லா அற்புதத்தையும் எல்லாருக்குமே இங்கே செய்கிறாரு. 7 வாரம் வந்து விளக்கு போட்டேன், தாத்தா வந்து சுற்றினேன். இங்கே ஒரு மருந்து கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் சாப்பிட்டேன், நல்லபடியாக ஆயிடுச்சு. அது மட்டும் சந்தோஷம். தாத்தாக்கு நன்றி சொல்லலான்னு வரும் வாரம் வாரம். பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமி கோயிலின் அறங்காவலர் திரு டில்லிராம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர். நன்றி. எத்தனை வருஷமா இங்க தலைவரா இருக்கீங்க நீங்க? நான் 13 வருஷமா தலைவரா. ஸோ ஐயா பத்தி சொல்லுங்க. ஐயா எப்படி இங்க வந்தாரு? ஐயா வந்து ஓம் சத் திருத்துரி இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் ஐயாவுடைய பேர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரை உருவாக்கின 5 பீடத்தில் ஒரு பீடம் திருத்துரி இந்திரபீடத்தில் மாணவனாக இருந்து பிற்காலத்தில் சுவாமி அங்கேருந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நன்மை பண்ணிட்டு இதே ஊரில் வாழ்ந்தவர். எந்த காலகட்டத்தில் இவர் இருந்தார்? இவர் 1800 காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்தவர். இப்போ இறந்தது இவர் எப்போ ஜீவ சமாதியா மாறினாரு? இவர் ஜீவசமாதி 18/10/1896. இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய வராங்க. காரணம் என்ன? சாமியுடைய கருணை தான், சாமியுடைய செய்கிற அருள் தான். சாமி இவ்வளோ இது மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் சும்மா ஃபேமஸ் ஆகிறதுக்காக சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் நடக்கும், இப்படி நடக்கும், இங்கே வந்தால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கேயே இருக்கிறவங்க இது மாதிரி யாராவது ஒருத்தவங்க வேண்டுதல் செஞ்சு அது உண்மையாக நடந்திருக்கா? நிறைய பல பேருக்கு குழந்தை இல்லாத வந்து பேசியிருக்காங்க. பேசியிருக்கு. குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தை பிறகுது. அந்த துலாபாரம்லாம் நிறைய பேர் போடுறாங்க. குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு போடுறாங்க. உடம்பு முடியாதவங்க நல்லாயிட்டா துலாபாரம் போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம கோயில் குரூப்ல எல்லாம் கூட போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட வேண்டுதல் நடந்துருச்சுன்னா கோயில் குரூப்பா அந்த குரூப்ல வந்து இல்ல இங்க வந்து இந்த துலாபாரம் போடுவாங்க, நேர்ல வந்தே சொல்லுவாங்க. அங்க அன்னதானம் போடும்போது அவங்க பேர் அதுல மென்ஷன் பண்ணி அந்த குரூப்ல போடுவாங்க. வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அன்னதானம் பண்ணுவாங்க. அது கட்டாயம் கிடையாது, அவங்களால முடிஞ்சா பண்ணலாம். அப்புறம் இங்க இருக்க நிறைய சித்தர்களோட பீடம் சொல்றீங்க, நிறைய சிவலிங்கம் வச்சிருக்கு, அதெல்லாம் என்னது? இது வந்து இங்க ஒரு காலத்துல சுவாமிக்கு கூட இருந்த ஒரு ஜமீன் குடும்பம், அவங்களுடைய நினைவு மண்டபங்கள். இங்க இருக்க சின்ன சின்ன சிவலிங்கங்கள் அவங்களோட நினைவு மண்டபம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அன்னதானம் வழங்குறீங்க. இவர் வந்து இந்த சுப்பானந்த சுவாமிகள் அப்படின்றவர் எதுக்கு விசேஷமானவர்? இவர் எல்லாத்துக்கும் விசேஷமானவர். இப்போ அகத்தியர் எடுத்துட்டோம்னா அவர் வந்து மருத்துவம், இது மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் வந்து ஒவ்வொரு விஷயம் இதுல வந்து விசேஷமானவங்க. இந்த சுப்பானந்த சுவாமிகள் அப்படின்றவர் அவர் சித்தர்னு சொல்றாங்க. அவர் நோய் தீர்க்கிறதுலயும் கல்வி, திருமண தடை எல்லாமே இவர் சிறந்து. இவரை வழிபட்டீங்கன்னா அது உடனே நடக்கும். உண்மையாக வழிபட்டா கண்டிப்பா நடக்கும். இந்த கோயில் எப்போ உருவாக ஆரம்பிச்சு? இது வந்து 128 வருஷமா இந்த சமாதிகள் இருக்குமா. இப்பதான் ஒரு 13 வருஷமா இது மக்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி மீடியாக்கள் வந்த பின்னால மக்களுக்கு தெரிய. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கும்பிட்டு போயிருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இதுக்கு முன்னால இல்லம்மா, இன்னைய வரைக்கும் செலிபிரிட்டி வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இருக்கவதானே ஒரு செலிபிரிட்டி இன்னொரு செலிபிரிட்டி சொல்ல தான் இங்க செலிபிரிட்டிக்கு நிறைய வர ஆரம்பிச்சு. இந்த கோயிலுக்கு வந்து இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாம ஒரு சம்பவத்தை வந்து யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, நான் இது ரொம்ப வேண்டிட்டு வந்தேன், நடந்துருச்சு. ஸோ அது மாதிரி யாராவது கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருந்ததுமா, கோயிலை சுற்றி விளக்கு போட்ட பின்னால் கல்யாணம் ஆயிடுச்சு.
திருப்பி அந்த பாப்பா வந்து இங்கே வந்து குழந்தை இது பண்ணி இப்போ ஒரு துலாபாரம் போட்டு போகுது. இது மாதிரி செலிபிரிட்டிஸ் யாராவது பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்கம்மா. உடம்பு முடியாத பேரெல்லாம் வெளியே சொல்ல முடியாத செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த கோயில் இப்போதான் புதுசாக புனரமைச்சிருக்கீங்களா, சீரமைச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணிகள்லாம் மக்கள் அதிகமாக வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் பண்ணி தரணும்ல, அந்த வேலைகள்லாம் நடக்குது. மேலும் ஐயாவை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லு. நிறைய பேர் இவரை தாத்தா சாமின்னு சொல்கிறாங்க. தாத்தா சாமின்னு சொல்லுவாங்க, செங்கல் சாமின்னு சொல்லுவாங்க. அது ஏன்? செங்கல்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு விவசாய பூமியாக இருக்கும்போது இங்கே செங்கல் சூளைகள்லாம் இருந்தது. இங்கேருந்து தயார் பண்ணுற செங்கல் வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டுக்கு, தங்கசாலை மார்க்கெட்டுக்கு போய் அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போகிற வண்டியிலேருந்து சாமி ஒரு கல் எடுக்கிறது வழக்கம். எடுத்துகிட்டு வந்து இங்கே அவருடைய சமாதி ஆக போகிற கிணத்தை சுற்றி சாமி போட்டு வச்சுருந்தார். அவர் செங்கல் எடுத்துகிட்டு வரதுனால செங்கல் சாமின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த வண்டியிலேருந்து செங்கல் எடுக்கிறாரோ அது மார்க்கெட்டில் நல்ல விலை போகும். அதனால் அது பிற்காலத்தில் செங்கல் சாமி அவர் யாரும் அவர் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. தாத்தா சாமிகள்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா செங்கல் சாமிகள்னு கூப்பிடுவாங்க. தாத்தா சாமின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நினைச்சிட்டு தாத்தாவா நினைச்சிட்டு கூப்பிடுறாங்க. சரி, இவரோட வந்து நிறைய தெரியாத ஹிஸ்டரி ஏதாவது இருக்குமா இங்க? சாமி நிறைய இப்போ இந்த ஊர்ல வந்து விவசாயம் பண்ணும்போது இவரோட காலகட்டத்துல ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணிருப்பாரு. அற்புதம்னா நம்ம அது வந்து விவசாய பூமி, தண்ணி இல்லை, ஆடு மாடுக்கும் தண்ணி இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கும் தண்ணி இல்லை. சாமி கிட்ட எல்லாம் வந்து கோரிக்கையாக வைக்கும் போது சாமி வந்து பிரம்ம பாசுரத்தை வர வச்சு இங்கே ஒரு பிரம்ம பாசுரம்னா வந்து மேலே இருக்கிற வந்து அது ஒரு சக்தி, அதை வர வச்சு அது கேட்குறத கொடுக்கும். அந்த பிரம்ம பாசுரத்தை வர வச்சு இங்கே ஒரு வார காலமாக சாரல் மழை பெய்ய வச்சு இந்த ஏரி குளங்கள்லாம் நிரப்பி விட்டாரு சாமி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப தண்ணி பஞ்சம் இருந்தது. தண்ணி பஞ்சம் வரும் இல்லம்மா, அடிக்கடிக்கு இப்போ ரெகுலராக இருக்காது. திடீர்னா அது மாதிரி ஒரு 2 வருஷமா மழை இல்லை. அந்த டைம்ல சாமி பிரார்த்தனை வச்ச பின்னால சாமி அதை வந்து பிரம்ம பாசுரத்தை வர வச்சு இங்கே சாரல் மழை பெய்ய வச்சு. ஸோ ஐயாவோட ஸ்டார்டிங் எங்க இருந்து அவர் குருவா இருந்திருக்காரு? ஒருத்தரோட குருவோட சிஷ்யனா இருந்திருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓம் சத் திருத்துரி இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் ஐயாவுடைய பேர். சச்சிதானந்த சாமிகளுடைய சீடர் தான் வேங்கட சுபானந்த சுவாமிகள். இவருடைய சீடர் முனுசாமின்னு சொல்லி. இவர் சாமிக்கு ஜலஜீவ சமாதி இங்கே நடக்கும் போது முனுசாமி சித்தர் தான் அதை நடத்தி வைக்கிறாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜல சமாதி நடந்திருக்கு? 18/10/1896 சுவாமி இங்கே ஜலஜீவ சமாதி அடைகிறாரு. ஆனால் இங்கே வந்து அந்த டேட் வச்சு குரு பூஜை பண்ணுறது வழக்கம் கிடையாது. ஐப்பசியில் வர பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ஐயாவுக்கு இங்கே குரு பூஜையாக நடத்துவோம். 128 வருஷத்துக்கு முன்னாடி. சார், நீங்கள் வந்து எப்படி இந்த கோயிலோட கனெக்ட் ஆனீங்க? இது வந்து இங்கே வழிபாட்டில் இந்த தாத்தா சுவாமிகள் இருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு வந்து 2013 ஒரு குழந்தை பிறந்து இறந்துடுச்சு. நானும் இங்கே வழிபாட்டுக்கு வந்தவன் தான். சாமிகிட்ட ஒரு 6 மாத காலங்கள் இங்கே இது பூஜை பண்ண எனக்கும் ஒரு குழந்தை, திருப்பியும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதில் சாமிகிட்ட ரொம்ப ஐக்கியமாகி இந்த நிர்வாகத்துக்கே தலைவராக சாமி என்னை ஆக்கி விட்டாரு. அதுக்கு ஆரம்பத்துல நீங்களும் ஒரு பக்தரா தான் இங்க வந்தீங்க. சரி, இவரோட அதிசயம் ஏதாவது ரொம்ப அந்த பிரம்ம தீர்த்தம் பிரம்ம பாசுரம் ஒன்று உருவாக்குனாருன்னு சொன்னீங்க. இதை தாண்டி வேற ஏதாவது? சாமி கூடு விட்டு கூடு ஒரு முறை பாஞ்சு காமிச்சிருக்காரு. இவர் வந்து சாமி சொல்றாரு, நான் முக்தி அடைகிற காலங்கள் அவங்க சீடர்களுக்கு சொல்லும் போது எதனா பண்ணுன்னு சொல்லும் போது சாமி வந்து இந்த அஷ்டமா சித்தம் சாமி கைவர்ந்த கலை, லகிமா கரிமா மகிமான்னு சொல்லுவாங்க. நீரில் மிதக்கக்கூடியது, காற்றுல கரையக்கூடியது, இந்த கூடு விட்டு கூடு பாயிறது, இதெல்லாம் வந்து சாமிக்கு அத்துப்படி. அதில் எலி, ஒரு செத்த எலி மேலே சுவாமி உள்ளே புகுந்து அது ஓட விட்டு காமிச்சு இங்கே இருக்கிற சீடர்களுக்கும் இங்கே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் சாமி அற்புதம் பண்ணியிருக்காரு. ஒரு இறந்த எலி மேல கூடு விட்டு கூடு பாஞ்சு எலியை வந்து போ வச்சிருக்காரு. ஓகே, அப்புறமேட்டு வந்து இங்க ஏன் அந்த உணவு தானம் இதெல்லாம் பண்றீங்க? பசுமாடெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க. இது இங்க ஜீவராசி பசுமாடு இங்க இருக்கணும். ஒரு ஜீவராசி சாமி வாழ்ந்த காலத்துல இங்க கூழ் கஞ்சிலாம் சாமி எல்லாருக்கும் பக்தர்கள் ஊத்தி இருக்கிறாரு. அவருடைய அந்த பரம்பரையில அந்த வழியில வர நாங்களும் சாமி செய்தவுடைய காரியங்களை அந்த அன்னதானமா இப்போ தரோம். இவர் சித்தரா இங்க எல்லாருக்கும் தாத்தா சாமிகளாவே இருந்தார். அந்த காலத்துல உடம்பு முடியலன்னா தாத்தா சாமிகள் தான் வருவாங்க. எதுனா நோய் நொடி எந்த நல்லது கெட்டது எல்லாமே தாத்தா கிட்ட பகிர்ந்தாங்க இந்த மக்கள். அதுவும் இல்லாம இந்த கோயிலை சுத்தி நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு, நிறைய வரைபடம் இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது யோசிச்சேன், சரி ஒரு முருகன் படம், ஒரு பிள்ளையார் படம், இது மாதிரி ஏதாவது சாமி படத்தை வரைஞ்சிருக்கலாம். சித்தர்கள் படம் நிறைய வரைஞ்சு வச்சிருக்கீங்க. இது சித்தர் பீடம்ன்றதுனால சித்தர்களை பத்தி வரைஞ்சி வச்சு. இவருக்கு வேற எதுவும் நீங்க செய்ய தேவையில்ல. அன்னதானம் போடணுமா அப்படின்றதெல்லாம் கூட உங்களால் முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா வேணாம். சாமிகிட்ட வந்து நல்ல தாத்தா சாமிகள் பண்ணி தருவார். இது கண்டிப்பாக இங்கே நடக்கும், அப்படி நீங்கள் தான் தாத்தா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தாத்தாவோட உள்ளம் உருகி வேணா கண்டிப்பாக நடக்கும்.
வந்தோம் கையெடுத்து கும்பிட்டோம் இது நடக்கும் அப்படின்னா நடக்காது. நல்லா நீங்கள் தாத்தாவோட ஒன்றி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இங்கே கோயிலை 7 சுற்றுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் பற்றின ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்தது. நான் கமெண்ட்ல போய் படித்து பார்க்கும்போது சும்மா ஃபேமஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பர்சனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அம்மா இது அவங்களுடைய கருத்துரிமை, அவங்க சொல்லலாம். இங்கே வந்து பலன் அடைகிறவங்களுடைய இதுதான் இங்கே நாங்கள் சொல்ல முடியும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நாள் அவங்களும் தாத்தா இங்கே வர வச்சு பிரார்த்தனை பண்ணாங்க பாரு, அவங்களுடைய உரிமையை அவங்க சொல்கிறாங்க. நன்றி. பழனி சக்தி சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ பழனி சத்குரு சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ பழனி மாம்பழ சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ ஓங்கார சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ அம்சானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ கருணாகர சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ ஆவாங்கரை கண்ணப்ப சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜத்திரியம்மா திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ சேஷாத்ரி மகன் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ அமுனியம்மா திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ ராம் சுரத்குமார் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ கரபாத்திர சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஸ்ரீ கூப்பர் முனுசாமி திருவடிகள் போற்றி. அதுபோல் இங்கே வேலைக்கிழமையில் சாமிக்கு விசேஷமான நாட்கள் மாலையில் 6:30 மணிக்கு இங்கே அபிஷேகம் நடக்கும். 8:05 குரு ஓரையில் இங்கே ஆரத்தி நடக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து அதை கண்டுகளிங்க. சாமியை வந்து ஒரு முறை பாருங்கள். பௌர்ணமி அமாவாசை காலத்தில் மாலை 6 மணிக்கு இங்கே பூஜை நடக்கிறது வழக்கம். அபிஷேகம்லாம் நடக்கும்.
உங்கள் பக்கத்தில் வராகிக்கும் இங்கே பூஜைகள்லாம் நடக்கும். பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, பஞ்சமியிலும் சுவாமிக்கு இங்கே நடக்கும். மதியத்தில் இங்கே 12:30 மணிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் தருவாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அருந்திட்டு போங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அது பெரிய மாமரம் தான் நினச்சிங்க. நீங்களும் அது போல் வந்து எல்லோரும் சாமியுடைய அருளை பெறுங்க. நன்றி.